ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு அலிகேஷன் டாபிக்ல கிளாஸ் நம்பர் 4 பார்க்க போறோம். இன்னைக்கான கிளாஸ்ல வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி அலிகேஷன் யூஸ் பண்றது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A sum of rupees 12,800 is invested partly at 15% per annum and the remaining at 12% per annum simple interest. If the total interest at the end of 3 years is rupees 5,085, then how much money was invested at 15% per annum? இது வந்து SSC CPO 2019ல கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை வந்து தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இதுல எப்படி நம்ம அலிகேஷன் ஒர்க் அவுட் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இனிஷியலா பாத்தீங்கன்னா மொத்தமா 12,800 ரூபாய் அப்படிங்கிற சம்னா என்ன பிரின்சிபல், ஓகேங்களா? 12,800 ரூபாங்கிற ஒரு பிரின்சிபல் இருக்கு. இந்த பிரின்சிபல்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு பார்ட் எடுத்து இந்த 12,800ல இருந்து ஒரு பார்ட் எடுத்து 15% பெர் ஆனம் அப்படிங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய மீதி பார்ட் எடுத்து 12% பெர் ஆனம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி 12,800 ரெண்டு பார்ட்டா பிரிச்சு ஒரு பார்ட் 15% பெர் ஆனம்க்கும் இன்னொரு பார்ட் 12% பெர் ஆனம்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ் rupees 5,085. அப்போ இந்த ரெண்டு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, அப்ப இந்த ரெண்டு ஸ்கீம்ல இருந்தும் 3 வருஷத்துக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு கிடைச்ச டோட்டல் இன்ட்ரெஸ்ட் தான் எவ்வளவுனா 5,085. இப்ப கேள்வி என்னன்னா then how much money was invested at 15% per annum? அப்ப இந்த 12,800ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கீம் இருக்குல்ல, அந்த 15% ஸ்கீம், இந்த ஸ்கீம்ல எவ்வளவு அமௌண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இந்த 12,800 ரெண்டு பார்ட்டா பிரிச்சாங்கல்ல, அந்த ரெண்டு பார்ட் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, என்ன ரேஷியோல பிரிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ எவ்வளவு காசை எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல போட்டாங்க, எவ்வளவு காசை எடுத்து செகண்ட் ஸ்கீம்ல போட்டாங்க, இந்த டீடைல தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இதை நம்ம எப்படி த்ரூ அலிகேஷன் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஸ்கீம் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 15% பெர் ஆனம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 15% பெர் ஆனம். செகண்ட் ஸ்கீம்ல வந்து 12% பெர் ஆனம்னு இருக்கு. ஓகேவா? ஆனா இவங்க கொடுத்திருக்கிறது பாருங்க, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 3 வருஷத்தோட முடிவுல இந்த ரெண்டு ஸ்கீமுக்கும் சேர்த்து மொத்தமா கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் தான் 5,085 சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் எப்படி எழுத போறேன்னு சொல்லி பாருங்க. இப்ப நீங்க வந்து மேல ரெண்டு வேல்யூ எழுதுவோம்ல, அலிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேல ரெண்டு வேல்யூ இருக்கும், நடுவுல ஒரு வேல்யூ இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூ எப்படி எழுதணும் அப்படின்னா நீங்க எப்படி இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண போறீங்க தெரியுமா? இந்த 12,800 இருக்குல்ல, இந்த 12,800ங்கிற இந்த மொத்த பிரின்சிபலையுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். புரியுதா? இப்ப நீங்க என்ன கால்குலேட் பண்ண போறீங்க, உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் ஆன இந்த 12,800 மொத்தமா எடுத்துட்டு போயிட்டு மொதல் ஸ்கீம்ல போட போறீங்க. மொதல் ஸ்கீம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 15% பெர் ஆனம். இந்த 15% பெர் ஆனம் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்கீம்ல இந்த மொத்த காசையும் கொண்டு போய் போட்டீங்கன்னா ஒரு வருஷம் முடியும் போது உங்களுக்கு எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? PNR/100. இப்ப நீங்க எதை வச்சுக்கணும்? மொத்த காசை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல தான் போட போறீங்க. அப்ப மொத்த காசை ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல போடுறீங்கன்னா உங்களோட பிரின்சிபல் 12,800. உங்களுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல 15%. ஒரு வருஷத்துக்கு நீங்க கால்குலேட் பண்ணா போதும். புரியுதா? சோ இந்த மாதிரி இருக்கும். இப்ப இதுல வந்து 00 கேன்சல் ஆயிடும். இப்ப நமக்கு என்ன இருக்குன்னா 128 into 15 இருக்கு. அப்போ 128ஐயும் 15ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு தூரமா கிடைக்கும்? 1920 கிடைக்கும். சரியா? இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1920. அப்ப இந்த 1920 நான் இந்த பக்கம் எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த மேல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ என்னது 1920. இது எங்க? ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ல நான் மொத்த 12,800 ரூபாயும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஒரு வருஷம் முடியும் போது வட்டியா மட்டும் 1,920 ரூபாய் கிடைச்சிருக்கும். இப்ப அடுத்த கண்டிஷன், இப்போ ஒருவேளை இந்த 12,800 ரூபாயையும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நான் ரெண்டாவது ஸ்கீம்ல மொத்த காசையும் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்ப கால்குலேட் பண்ண போறேன். அப்ப அதை நீங்க கால்குலேட் பண்றதுக்கு இதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு பிரின்சிபல் எவ்வளவு? அதே 12,800 வச்சுக்கணும். உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ எவ்வளோ 12%. அதே 1 இயருக்கு நீங்க கால்குலேட் பண்ணும். ஓகேவா? அப்ப ரெண்டாவது ஸ்கீம்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய மொத்த காசையும் கொண்டு போயிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் முடியும் போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னா இதுல வந்து 1,536 கிடைக்கும். புரியுதா? 15%க்கு பதிலா நீங்க 12% போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் முடியும் போது கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 1,536. ஆனா நம்ம அப்படி இன்வெஸ்ட் பண்ணல. புரியுதா? இது ரெண்டுலையும் மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த இடத்துல இதுலதான் நமக்கு மிக்சர் வருது. சோ அதனாலதான் இங்க நம்ம அலிகேஷன் யூஸ் பண்றோம். புரியுதா?
ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல மொத்த காசையும் போட்டா ஒரு வருஷம் முடியும் போது 1920. ரெண்டாவது ஸ்கீம்ல மொத்த காசையும் போட்டா ஒரு வருஷம் முடியும் போது 1536. ஆனா ரெண்டுலையும் கலந்து போட்டதுனால நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 5085. ஆனா இந்த 5085 எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. மேல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேட்டா இருக்கு இல்லையா, இந்த 1920 சரி, இந்த 1736 சரி, இது ரெண்டுமே 1 இயருக்கு தான் நான் கால்குலேட் பண்ணிருக்கேன். அப்ப நான் நடுவுல போடக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் 1 இயருக்கு தான் இருக்கும். புரியுதா? நடுவுல போடக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 1 இயருக்கு தான் இருக்கணும். ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது என்னது? 3 வருஷத்துக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ 5085ங்கிறது 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்னா 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த 5085 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அவருக்கு மொத்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சிடும். அப்போ 5085 நீங்க 3 ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 1695 கிடைக்கும். ஸோ இதை சென்டர்ல எழுத போறீங்க. இப்போ அலிகேஷனுக்கான ஃபார்மட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து நீங்க ஃபைனலா ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரேஷியோல தான் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த 12,800 இந்த ரெண்டு ஸ்கீம்லயும் பிரிச்சு போட்டிருப்பாரு. கிளியரா புரியுதா? இப்ப டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க 1920 இருக்கு, இங்க 1695 இருக்கு. இங்க நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 225 இல்ல, இங்க நமக்கு டிஃபரன்ஸ் பார்த்தா 225 கிடைக்கும். ஓகேவா? இங்க டிஃபரன்ஸ் பார்த்தா 225 கிடைக்கும். இங்க நமக்கு 1695ல இருந்து 1536, இங்க டிஃபரன்ஸ் பார்த்தா நமக்கு 159 கிடைக்கும். சரியா? 159. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு 5 9 இருக்கு, 9 10 15. ஸோ 3 டேபிள்ல கேன்சல் ஆகும். சரியா? 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 5 3s are 15, 3 3s are 9. இங்க நமக்கு 7 3s are 21, again 5 3s are 15. அடுத்து 53 75 சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன தெரியுது? இந்த ரெண்டு ஸ்கீம்லையும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த காசு என்ன ரேஷியோல பிரிச்சு போட்டிருக்காரு? 53:75ங்கிற ரேஷியோல பிரிச்சு போட்டிருக்காரு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல போட்டது 53 யூனிட்ஸ், செகண்ட் ஸ்கீம்ல போட்டது 75 யூனிட்ஸ். நமக்கு கேட்டது என்ன? தென் ஹவு மச் மணி வாஸ் இன்வெஸ்டட் அட் 15% பெர் ஆனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மொதல் ஸ்கீம்ல எவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப நமக்கு டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவு? 12,800. அப்ப ரேஷியோட டோட்டல் எவ்வளவு பாருங்க. இங்க 53 75 ஆட் பண்ண எவ்வளவு? 128. அப்போ 128 யூனிட்ஸ் தான் எனக்கு எவ்வளோன்னு இருக்கு? 12,800 இருக்கு. அப்ப எனக்கு தேவை மொதல் ஸ்கீம்ல போட்டது எவ்வளோன்னு சொல்லி கேட்கறதுனால நான் என்ன பண்றேன்? 53 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத நான் கால்குலேட் பண்றேன். இப்ப இதுல பாருங்க 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளவு வரும்? 100. 1 யூனிட் 100னா 53 யூனிட்ஸோட வேல்யூ எவ்வளோ? 5,300. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இவ்வளவுதான். ஸோ நான் தெளிவா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின்ல எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்றோம்னு சொல்லிட்டு, நமக்கு மொத்த காசையும் மொதல் ஸ்கீம்ல போட்டா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், மொத்த காசையும் ரெண்டாவது ஸ்கீம்ல போட்டா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ஆனா ரெண்டுலையும் கலந்து போட்டா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ங்கிறத சென்டர்ல போட்டிருக்கோம். அது அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ மேல ரெண்டுமே 1 இயர்க்கு எழுதிருக்கிறதுனால நடுவில் 1 இயர்க்கு எழுதியிருக்கேன். அப்ப இது நமக்கு டிஃபரன்ஸ் பார்த்து ஃபைனலா ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரேஷியோல தான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர்கிட்ட இருந்த அந்த மொத்த 12,800 பிரிச்சு போட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ இதே பேட்டர்ன்ல தான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ நம்ம அடுத்தடுத்து சால்வ் பண்ணும்போது இன்னும் இதுல நம்ம தெளிவா ஸ்ட்ராங் ஆயிடலாம். Okay, next question பாருங்க. A sum of rupees 15,000 is invested partly at 12% per annum and the remaining at 10% per annum simple interest. If the total interest at the end of 2 years is rupees 3,344. How much money was invested at 10% per annum? CPO 2019ல கேட்ட கொஸ்டின் தான். சரி, இந்த கொஸ்டினும் அதே பேட்டர்ல தான் இருக்கு. நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அதே மாதிரி தான். 15,000 ரூபாயை ரெண்டு பார்ட்டா பிரிச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்டை 12%லையும் ரெண்டாவது பார்ட்டை 10%லையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்லையும் சேர்த்து அவங்களுக்கு கிடைச்ச டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துல 3,344 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்ப கேள்வி என்னன்னா, இந்த 10% என்னது? இந்த ரெண்டாவது ஸ்கீம்ல எவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணாங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப லாஸ்ட் கொஸ்டின் அப்ரோச் பண்ண மாதிரியே நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 12%, ரெண்டாவது ஸ்கீம்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. இது சும்மா புரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன் மேல. எது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கீம், எது செகண்ட் ஸ்கீம்னு தெரியறதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 15,000யுமே நான் ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல போட போறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 15,000யும் நான் ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல போடுறேன்னா எனக்கு வருஷத்துக்கு 12%. அப்போ நம்ம இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்கும்னா 15,000ல 12%னா 1,800. ஓகே, 12% எவ்வளோ? 1,800 இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். இப்போ இந்த 15,000மே எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா செகண்ட் ஸ்கீம்ல இன்ட்ரெஸ்ட் 10%, அப்போ ஒரு வருஷத்துக்கு 10%, எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னா 1,500 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனா நான் அப்படி பண்ணல. அவரு என்ன பண்ணிருக்காரு? ரெண்டுலையும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. கலந்து இன்வெஸ்ட் பண்ணதுனால அவருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு? 3,344 கிடைச்சிருக்கு. ஆனா அது எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. அப்ப மேல இந்த 1,800 சரி 1,500 சரி ஒரு வருஷத்துக்கு போட்டிருக்கேன். அப்போ இந்த 3,344 ஒரு வருஷத்துக்கு தான் எழுதணும். அப்ப 2 வருஷத்துக்கு 3,344 தான் ஒரு வருஷத்துக்கு. இது நீங்க ஜஸ்ட் 2 ஆல டிவைட் பண்ணி போட்டா போதும். பாருங்க,
33 இருக்கா? அப்போ 1 2s are 2, 6 2s are 12, 7 2s are 14, 2 2s are 4. அவ்வளவுதான். ஸோ 1800 இங்க 1500 இங்க நடுவில் 1672. இப்போ டிஃபரன்ஸ் பார்க்கும்போது பாருங்க, இங்க 1500 இருக்கு, 1672 இருக்கு. அப்போ 672ல இருந்து 1500 மைனஸ் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? 172 கிடைக்கும். கரெக்டா? அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க வந்து 1800ல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 1672 மைனஸ் பண்ண போறீங்க. அப்ப இந்த இதுல வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 128 கிடைக்கும். சரியா? ஸோ 128 கிடைக்குது. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ ரெண்டும் 4 டேபிள்ல கேன்சல் ஆகும். அப்போ 4 4s are 16, 3 4s are 12. இங்க நமக்கு 3 4s are 12, 2 4s are 18. இதுக்கு மேல இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் ரேஷியோ என்னன்னா 43:32. அப்போ அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த 15,000 43 32ங்கிற ரேஷியோல பிரிச்சிருப்பாரு. புரியுதா? அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணது 43 யூனிட்ஸ், செகண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணது 32 யூனிட்ஸ். டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவு யூனிட்? 43 பிளஸ் 32னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 75 கிடைக்குதா? அப்போ 75 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 15,000. 75 யூனிட்ஸோட வேல்யூ தான் 15,000. நம்ம கேட்ட கேள்வி 10%. இந்த ரெண்டாவது ஸ்கீம்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 32 யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க, சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்போ டைரக்டா 15 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இங்க 1000 கிடைக்கும், இங்க 5 கிடைக்கும். அடுத்து அகைன் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 200 கிடைக்குது. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ நமக்கு 200. அப்ப 32 யூனிட்ஸ்னா 32 into 200 எவ்வளவு கிடைக்கும்? 6400. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 6400. கிளியரா? லாஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணமோ அதே பேட்டர்ன் தான், எந்த மாற்றமும் கிடையாது. இதே மாடல்ல தான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அலிகேஷன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் யூஸ் பண்ண முடியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இதை யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்தது இதுல பாருங்க, சம் ஆஃப் rupees 15,600 is invested partly at 7% per annum and the remaining at 9% per annum simple interest. If the total interest at the end of 3 years is rupees 3,738, then how much money was invested at 7% per annum? அதே மாடல் தான். கிளியரா? சேம் மாடல் தான், அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். சரியா? இந்த கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து 7,900 கிடைக்கும். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் நான் சொல்லி கொடுத்த மாதிரி அதே பேட்டர்ல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆன்சர் 7,900 வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் கீழே பாருங்க, a sum of rupees 10,200 is invested partly at 8% per annum and the remaining at 6% per annum for 3 years at simple interest. If the total interest is rupees 2,124, how much money was invested at 6% per annum? இதுவும் CPO 2019ல கேட்ட கொஸ்டின் தான். இங்கே அதே தான், 10,800 ரூபாயை 10,200 ரூபாயை 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒரு பார்ட்டை 8%லையும் இன்னொரு பார்ட்டை 6% இன்வெஸ்ட் பண்றாங்க, மொத்தம் 3 வருஷத்துக்கு. அப்ப இந்த 2,124ங்கிற டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷத்துக்கான மொத்த இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்ப நமக்கு 6% அந்த ரெண்டாவது ஸ்கீம்ல எவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. சோ இதுவும் உங்களுக்கான பிராக்டிஸ் தான். சரி, இந்த கொஸ்டின் ஆன்சர் கொடுக்கல. இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இதோட ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இல்ல பாருங்க, மேனஸ் rupees 10,000 he lent a part of it at 15% simple interest and the remaining at 10% simple interest. If the total interest he received after 5 years amount to rupees 6,500, the difference between the parts of the amount he lent. அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இது 2020 CHSல கேட்ட கொஸ்டின். சரியா? இப்ப இந்த கொஸ்டினை கொஞ்சம் வித்தியாசமா நான் சால்வ் பண்றேன். அலிகேஷன்ல தான் சால்வ் பண்ண போறேன். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா சால்வ் பண்றேன். என்ன பண்ண போறேன்னா, மொத்தம் 10,000 ரூபாய் இருக்கு. அதே கேள்விதான். 10,000 ரூபாய் இருக்கு. 10,000 ரூபாய் 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒரு பார்ட்ட 15%க்கு, இன்னொரு பார்ட்ட 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வட்டி குடுக்குறாங்க. அதுல 5 வருஷத்துல மொத்தமா கிடைச்ச வட்டி தான் எவ்வளோ? 6,500 ரூபாய். அப்பனா அந்த 10,000த்த 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாருல்ல, அந்த 2 பார்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. இப்ப இங்கேயும் அதே தான் எழுத போறேன். இப்ப நார்மலா இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? 10,000 ரூபாய முதல் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், 10,000 ரூபாயை ரெண்டாவது ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், இவருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு, அது நடுவுல எல்லாத்தையுமே ஒரு வருஷத்துக்குன்னு எழுதுவோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கீழே இருக்கக்கூடிய ரேஷியோ கண்டுபிடிப்போம். இப்ப இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, அந்த வட்டி எழுதாம இந்த பர்சன்டேஜ் வச்சு நான் எழுதுறேன் பாருங்க. புரியுதா? இந்த நமக்கு 10,000 ரூபாய முதல் ஸ்கீம்ல போட்டிருந்தா எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருந்திருக்கும்? 15%. 10,000 ரூபாயும் ரெண்டாவது ஸ்கீம்ல போட்டிருந்தா ரெண்டாவது ஸ்கீமுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10%. ஆனா நான் ரெண்டுலையும் கலந்து போட்டதுனால, சரியா, ரெண்டுலையும் கலந்து போட்டதுனால எனக்கு 5 வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு? 6,500 ரூபாய். அப்ப பாருங்க, 6,500 ரூபாங்கிறது 5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கும்? புரியுதா? இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர். 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளவு இருக்கும்னா 1,300 ரூபாய் கிடைச்சிருக்கும்.
புரியுதா? இந்த இடத்துல நான் பெர்சன்டேஜ வச்சு இந்த அலிகேஷன் எழுதுறேன். இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் ஃபுல்லா அந்த வட்டி, அந்த வட்டிக்கான அந்த காசு, அந்த அமௌண்ட்ட வச்சு. புரியுதா? ருப்பீஸ்ல நான் அலிகேஷன் எழுதினேன். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றேன்? பெர்சன்டேஜ்ல எழுதுறேன். வேற ஒண்ணுமே இல்ல. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்கீமுக்கு 15%, 2வது ஸ்கீமுக்கு 10%. ஆனா 2 ஸ்கீம்லயும் கலந்து போட்டதுனால அவருக்கு கிடைச்சது ரூ. 6,500 வட்டி 5 வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு கிடைக்கும்? ரூ. 1,300. அப்ப இந்த ரூ. 1,300 10,000த்துல எவ்வளவு பெர்சன்டேஜ்? 1,300ங்கிறது 10,000த்துல எவ்வளவு பர்சன்டேஜா இருக்கும்? 13% இருக்கும். அப்ப 13 நடுவுல போடுறேன். புரியுதா? அப்ப இங்க இது எல்லாமே நான் எதுல எழுதியிருக்கேன்? பெர்சன்டேஜ்ல எழுதியிருக்கேன். புரியுதா? சோ இங்க 15%, இங்க 10%, இங்க எவ்வளோ? அவருக்கு இப்போ இந்த மாதிரி 2 ஸ்கீம்லயும் பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணதுனால அவருக்கு ரூ. 6,500 5 வருஷத்துக்கு கிடைச்சிருக்குன்னா, ஒரு வருஷத்துக்கு ரூ. 1,300 கிடைக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு ரூ. 1,300 கிடைக்குதுன்னா, 10,000த்துல 1,300ங்கிறது எத்தனை சதவிகிதம்? 13%. அப்போ அவருக்கு 13% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. இப்ப இத வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? அலிகேஷன் யூஸ் பண்ணி அந்த ரேஷியோவை கண்டுபிடிச்சலாம். பாருங்க இங்க 10, 13னா டிஃபரன்ஸ் எவ்வளவு? 3. இங்க 15, 13னா டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மொத்தம் 10,000 3:2ங்கிற ரேஷியோல பிரிச்சிருக்கிறாரு. புரியுதா? அப்ப டோட்டலா ரூ. 10,000. அப்ப 3 யூனிட், இங்க 2 யூனிட் இருக்கு. அப்ப 5 யூனிட்ஸ். 5 யூனிட்ஸ் தான் நமக்கு எவ்வளோ? 10,000. 5 யூனிட் தான் 10,000. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்டா 3 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்திருப்பேன். செகண்ட் யூனிட்ல எவ்வளவு, சாரி, செகண்ட் ஸ்கீம்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்டா 2 யூனிட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்திருப்போம். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க? இந்த 2 ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண அந்த பார்ட் இருக்குல்ல, அதுக்கான டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. அப்ப இங்க 3 யூனிட், இங்க 2 யூனிட். அப்ப ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1 யூனிட் எவ்வளோங்கிறத நான் கால்குலேட் பண்ணா போதும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, இங்க 3 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். செகண்ட் ஸ்கீம்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு கேட்டாங்கன்னா, 2 யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். அவங்க டிஃபரன்ஸ் கேட்டதுனால 3, 2 இது 2க்கும் வித்தியாசம் எவ்வளோ? 1 யூனிட் எவ்வளோன்னு பார்த்தா போதும். அப்ப இங்க பாருங்க 5 யூனிட்ஸ் தான் எனக்கு 1000ன்னா, அப்ப எனக்கு 1 யூனிட் 5 யூனிட் தான் 10,000ன்னா 1 யூனிட்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 2,000 கிடைக்குது. சோ நமக்கு தேவை 1 யூனிட் தான். அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ ரூ. 2,000. கிளியரா புரியுதா? நீங்க பெர்சன்டேஜ வச்சும் அப்ரோச் பண்ணலாம். இப்ப இதே இது முந்தின கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். நான் சால்வ் பண்ண ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இதுல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்ட்ட வச்சு எழுதியிருக்கேன். புரியுதா? அந்த பெர்சன்டேஜ வச்சு எழுதல. இப்ப இதுலயும் நீங்க எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, இந்த இடத்துல 12%, இந்த இடத்துல 10%. ஆனா நீங்க நடுவுல என்ன பண்ண வேண்டி வரும் அப்படின்னா, இந்த ரூ. 3,344 2 வருஷத்துக்கு இருக்குல்ல. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 1,672. அப்போ 15,000த்துல இந்த 1,672ங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ்ன்னு கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல நீங்க ஃபுல்லா பெர்சன்டேஜா போடணும். ஃபர்ஸ்ட் மேல பெர்சன்டேஜ் எழுதிட்டீங்கன்னா, நடுவுலயும் பெர்சன்டேஜ் தான் எழுதணும். அப்ப நீங்க டிஃபரன்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனா இந்த மாரி கொஸ்டின்ல வந்து இந்த மாரி நமக்கு நம்பர் வந்து ஒரு மாரி 3, 3, 4, 4 இது மாரி ஃபுல்லாவே இருக்கிறதுனால, இதுல வந்து நீங்க பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றது கொஞ்சம் வேகா இருக்கும். அதனால இந்த மாரி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க வந்து த்ரூ இன்ட்ரெஸ்ட்டே பண்ணுங்க. ஓகேவா? இப்ப இத வந்து நான் எதுக்காக நான் பெர்சன்டேஜ்ல மாத்தி பண்ணேன் அப்டின்னா, எனக்கு குடுத்த காசு ரூ. 10,000. அவங்களுக்கு ரூ. 6,500 வட்டி. 5 வருஷத்துக்கு 6,500 ஒரு வருஷத்துக்கு ரூ. 1,300. 10,000த்துல ரூ. 1,300 எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு கால்குலேட் பண்றது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டு தெளிவா பெர்சன்டேஜ் டாபிக்ல பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் சொல்லிக் குடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? சோ அத பார்த்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது பெரிய கஷ்டமா தெரிஞ்சிருக்காது. அது இன்னும் பார்க்கல, எனக்கு பெர்சன்டேஜ் டாபிக் வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா பிளேலிஸ்ட்ல பெர்சன்டேஜ் டாபிக் இருக்கு. அத பார்த்து நீங்க அதுல இருந்து கத்துக்கலாம். ஓகேவா? சோ இவ்வளவுதான். நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் அலிகேஷன் யூஸ் பண்ற மாரி கொஸ்டின்ஸ் வந்து இப்படித்தான் கேட்கப்படும். ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி இப்படித்தான் கேட்கவும் செஞ்சிருக்கிறாங்க. இது நமக்கு போதும். சரியா? இனி அடுத்த கிளாஸ்ல நம்ம நெக்ஸ்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல எப்படி இந்த அலிகேஷன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? சோ கிளாஸஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் GS Pro அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல இதுக்கான கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். அத நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க் யூ.